சொல்லு சொல்லு சொல்லு. ஆளு செம்ம கருப்பா கலரா இருப்பாரு. அது என்ன கருப்பா கலரா? நீங்க மட்டும் வெள்ளையா இருக்க கலரா இருக்கான்னு சொன்னா நான் கருப்பா இருக்கிறத கருவாப்பையில கருப்பா தாங்க இருக்கேன். என்ன மாதிரி அப்படிதான் நம்ம பேசுறது யாருக்கும் புரியக்கூடாது. அப்பதான் அடுத்த வருஷமும் நம்ம நாடத்துக்கு வரோம். மாமா சொன்ன மாதிரி மேல தடிச்சு கீழே தொங்குமா? என்னது மீசை தடிச்சு? நீங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆத்தாடி மீசை தடிச்சு தாடி தொங்குறது. ஆமா, அந்த அளவுக்குலாம் தாடி எல்லாம் ஒருத்தா இருக்காது. சரி, நான் விரும்பல சொன்னேன்ல. யார் தெரியுமா? எங்க காதலுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் இடைஞ்சலாவே இருக்காது. அவங்கள என்ன பண்றது? யாருன்னு மட்டும் சொல்லு. ரசத்துல விஷத்தை வச்சிருவோம். ரசத்துல விஷத்தை வைக்கிறியா? பார்த்து பேசுனே, உனக்கு தான் பிரச்சனை பின்னாடி. யார் அது? என் காதலுக்கு ஒரே ஒரு ஆள், என் நாத்தனா தான் இடைஞ்சலா இருக்கு. நாத்தனானா யார் மாதிரி? இல்லையம்மாதே ஆத்தி நாள சொல்லிராதப்பா. நான் சொல்ல வேண்டாம் பக்கி, நீ சொன்னது காதுல வேற விழுந்துரும். சரி, அவரை நான் எப்படி நினைச்சிருக்கேங்கறத சொல்லவா? கேக்குறீங்களா? வாயில படக்குன்னு ஊத்திக்க. சரி, நீ சொல்லு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். நெடுகாலம் நான் புரிஞ்சேன், தவத்தாலே நீ கிடைச்சேன். பசுமொன்னு பித்தளையா தவறாக நான் நினைத்தேன். நேரில் வந்த ஆண்டவரே, உரிய உனக்கு மாலை கிட்ட பிறகு ஏமா சஞ்சலம். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கம். செல்லனி நான் குடிக்க சீரியது, நீ குடிக்க சிந்தியது, ரத்தமல்ல எந்த உயிர்தான். கல்லிருக்கும் தாமரை கையணைக்கும் மாப்பிரை, உள்ளிருக்கும் நாடி எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் இந்த பிறவிகளும் உன்னை சேர காத்திருப்பேன். விழிமூடும் இவை போல நிலகாம வாழ்ந்திருப்பேன். உன்னை போல தெய்வமில்லை, உள்ள போல கோயிலில்லை. தினம்தோறும் பிரச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசை தள்ளிவிட்ட பிறகும் ஏயா கலங்குறேன்? நல்ல கடல் ஆழமென நல்லவர்க்கு கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாவும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனி ஊர்வனங்கும் நல்லவனி, உன்னுடைய அன்பு தந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே, சரி பாதி நீ அல்லவா. நடக்கை உன்னு கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கண்ணன் கொண்ட நாரையினே, ராமன் கொண்ட சீரையினே, மடி சேர்ந்த பூரணமே, மனதில் வீசும் ஆரோடி. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசை தந்துவிட்ட பிறகு ஏயா கலங்குறேன்? நெடுகாலம் நான் புரிஞ்சேன், தவத்தாலே நீ கிடைச்சேன். பசுமொன்னு பித்தளையா தவறாக நான் நினைத்தேன். நேரு வந்த ஆண்டவனே. மண்டைய பழக்க போறேன் பாரு. என் மனசுல நம்ம ஆசை, நான் போய் மாமா கூட்டிட்டு வரேன். நான் எது வேணாலும் இல்லாம இருந்துருவேன், உங்க மாமா மட்டும் இல்லாம இருக்க மாட்டேன். என்ன ஒண்ணு, இந்த ஆளு ஏன் பின்னாடி தெரியாம வேற யாரோ ஒரு புள்ள பின்னாடியே தெரியறாப்ல. யாரும் அந்த பொண்ணு? கண்டுபிடிக்கிறேன். செல்ல நோண்டிக்கிட்டே இருக்காப்ல. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பிச்சு சம்பா நெல்லு சோறு ஆத்தி நாங்க கேட்கல. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து
குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவு அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. அடகு வச்சுட்டான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெண்களை வச்சுட்டான், நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம், நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம்யா. ஆமாண்ணே, எல்லாம் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேயா. இந்த படத்து கிடக்க ஆளு ஒரு 2 தடவை இங்கிட்டு பிறண்டு படுங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே பக்கம் படுத்தீங்கன்னா சேலையில கரையாம வச்சிடும். கூட்டம் சுருங்குது. வினோத் இருக்கீங்களப்பா, வினோத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் தான் காசு கொடுக்குறேன். ஆமாண்ணே, ஒரு இன்ச்சு அவன் நகலக்கூடாது, அவன் கிறங்கவும் கூடாது, நம்ம காசை போட்டு டீ வாங்கிவிடும். நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ப்ரோ, கதைக்கு வாரேன். வானே வானே வானே, கதைக்கு தானே வா. என்னமோ பானிபூரி கடைக்கு வர்ற மாதிரி வானே வானேன்ட்டு என்னடா? வானே கதைக்கு தானே. கதை தாட்டா, கதை தாட்டா. நீ ஏன்டா நீர்க்கடு பிடிச்ச மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறேன். வானே வானே. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா குன்னுச்சாமி என்கின்ற வேலுச்சாமி என்கின்ற நம்பிராசி. சரி, எங்க அப்பா சொல்லு. அப்பா என்ன சொன்னா தானே தெரியும். என்ன அப்பான்னு அங்கிட்டு சாக்காகிறாங்க. எங்க அப்பா 7 குடிசைக்கு தலைவர். 7 குடிசைங்கிற தலைவாங்கிற? 7 குடிசை தான் எங்க அப்பா நம்பிராஜன். நம்பிராஜனுக்கு எங்க அப்பா என்ன சேட்டை பண்ணலாம் எங்களை அடிப்பாரு, வைப்பாரு, கடிப்பாரு. எல்லா அப்பனும் அதான்டா செய்வாங்க. உங்க அப்பா என்ன மட்டும் புதுசா வச்சுக்கிறேன். ஆனா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா கேப்பே இல்லை. கேப்பே இல்லையா? ஆடியன்ஸே இல்லையாடா. என்ன பண்றது? எங்க ஆத்தா பேரு நங்கு நங்கு நங்கு. என்ன ஆத்தா பேரு நங்கு நங்குன்னா வச்சிருக்காங்க? நங்கே மோகினி. அப்பனா ஆத்தா சுடுகாட்டுல இருக்குமா? இல்ல, நீர்மாலை கொடவடிக்க போச்சு தம்பி, அரைஞ்சூரம் ஜெயில கட்டி. இல்லனே, மோகினின்னு பேரு. இந்த உலகத்திலேயே யாரு கேட்டாலும் அள்ளி அள்ளி இறைச்சு 8 தடவை இன்கம் டாக்ஸ் வந்து, இன்கம் டாக்ஸ் 8 தடவை வந்தது. அப்படியானே? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் மையம் யாருன்னா நான் தாண்டா. என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரன் மையனா வீட்டில் இருக்க முடியலடா. தங்கத்தட்டில் சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே? என்ன பேசுற எனக்கே கேட்குறேன். ஆனா மணிகண்ட சொல்லுனே, இந்த சாமியினுடைய அருளும் 18ஆம் படி என் கண்ணை திறந்துட்டான்டா. ஏன்னே அப்பா செத்து போயிட்டாரா? மதுரை வீரன் சும்மா இல்லடா. ஏன்னே? இந்த தெய்வத்துக்கு வந்த நேரம் எனக்கு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு. உங்க எல்லாத்தையும் சொல்றதா? சொல்லுனே சொல்லுனே. எனக்கு ஆவணி 13ஆம் தேதி கல்யாணம். எல்லாரும் வந்துடணும்தா. சந்தோஷம்னே. கல்யாணம் எல்லாரும் வந்துடணும். வினோத்து குடும்பத்தோட டாட்டாஜியில் வா. டாட்டாஜியில் மட்டும் 800 பேர்த்த ஏற்றிட்டு வா. ஆனால் என் பொண்டாட்டி வந்த நேரம் தம்பி, அண்ணே, என் பொண்டாட்டியை பரிசம் போடும் போது எங்கள் வீட்டில்
80 இப்படி செம்பரியாடு செத்து போச்சு. அம்புட்டு ராசியான எங்க அண்ணி சீக்கு வந்து கிடந்துச்சு, ஆடு செத்து போச்சு மூடு. என் பொண்டாட்டி அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, 5000 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டிருக்காங்கடா. அண்ணதான் நின்றுச்சா? ஆனா வந்தது 7000 பேர். சரிண்ணே. இவ கால எடுத்து வச்சிருக்கா, சோறு விளைஞ்சிருக்குடா. என்னடா சொல்றிய? என்னடா நீ வேற? எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்து பூ வைக்க போனாங்க என் பொண்டாட்டிக்கு. பூக்கடை இன்னைக்கு அடைச்சிட்டாங்க. முத பூ வைக்கணுமே சொல்லிட்டு எங்க ஆத்தாங்க இருந்த எருக்கலம் செடியை ஒடிச்சு எருக்கலம் பூ கண்ணுல பாலை ஊத்தி வச்சிருக்கு எங்க ஆத்தா. சகுனமே சரியில்லைண்ணே, பிள்ளையெல்லாம் அழுகுதேனே. அது அவங்க ஆத்தாவை நினைச்சு அழுகுது, நீ மூடு. என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? என்னண்ணே பேரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி வர்ற நேரம் இங்க நாடகம் பார்க்குற பொம்பளை வர வாயடைச்சு நீங்க உட்காரணும். என் பொண்டாட்டி அவளை அழகு. பியூட்டி பார்லே போகாம இவளை அழகா இருக்காளடா. இவளை பியூட்டி பார்ல விட்டு கொடுத்து வச்சவேனே நீ. தம்பி, என் கல்யாணத்துக்கு வந்து நீ தான் டேபிள் இல்லாட்டா குளிஞ்சுக்கிறணும். எல்லாம் நான் செய்யறேனே, எல்லாமே நான் செய்யறேன். எல்லாமே நீ செய்ய. உனக்கு செய்வன செய்யணும் இல்லனே. பந்தி பரிமாறுறதுல இருந்து எல்லாமே நீ பாத்துக்க. எல்லாம் கல்யாண வேலை எல்லாமே நான் பாத்துக்கிறேனே தம்பி, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன். என் பொண்டாட்டி பேர் என்ன சொன்னேன்? மகாலட்சுமி. மகாலட்சுமி யார் மக தெரியுமா? யார் மகனே? மணப்பாறை அசோக் இருக்காரடா. ஆமா, அவர் மகடா. ஆனா அவருக்கு பெரியப்பாங்க அசோக்கு. மச்சான் உறவுக்காரன் ஆயிட்ட போலப்ப மச்சான். ஆக மச்சான் மச்சான் சூப்பர். அப்போ உங்க தங்கச்சி எப்படி மச்சான் இருக்க? மகாலட்சுமி மாதிரியே இருக்க. காலாண்டர்ல பாத்திருப்பிய அதே மாதிரியே இருக்க. நான் பார்க்கவே இல்லை மச்சான். முகத்தை பார்த்தேன் நான், சில்லறையா கொட்டு மச்சான். சிரிச்சா அப்படி இருக்க முண்டையா? இல்ல மச்சான், சிரிப்பா அப்படி சில்லறையா கொட்டு சிரிச்சா. கூப்பிடவா? கூப்பிடுங்க மச்சான். மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஏன் சிரிக்கிறிய? மகாலட்சுமி பொண்டாட்டி அழகா இருக்கனால சிரிக்கிறீங்களோ? மகாலட்சுமி நீ கால எடுத்து வைடா, இந்த ஊர்ல செல்வம் ஜொலிக்கட்டும். என்ன மச்சான் கழுத்துல சுளுக்க ஓடிக்கிட்டு போகுது? இல்ல மச்சான், என் தங்கச்சி உங்களை கொஞ்சம் விளையாடிட்டு போறான். மகாலட்சுமி ஆள் எப்படி? நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. என்னோட தங்கச்சி மச்சான் வெயில் போடாம வளர்த்துருக்கான். எப்படி இருக்கும்? கொடுத்து வச்சவே நான். மகாலட்சுமி உன் முகத்தை காமிடா, வாடா. நான் பாத்துக்கிறேன் அழகு மலையானே. 18ஆம் படி நானே என் தங்கச்சி முகத்தை திறந்து வைக்கிறேன் மச்சான். இருக்க இந்த வரேன். மகாலட்சுமி கூந்தலே அவளை நீளம்னா அவளை கட்டுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவே 70 இடத்துல எனக்கு பொண்ணு பார்த்து நான் வேணாம்னு சொன்னது தேவதைக்காகத்தான். ஏமாச்சா மகாலட்சுமியா முனியா வழி சிலையா? மகாலட்சுமி தான் உங்களை பார்த்து வெட்கப்பட்டு நிக்கிறா மச்சான். இல்லை அந்த கையை எங்கனே பார்த்த மாதிரி. மகாலட்சுமி தான், மகாலட்சுமி. சரி நீங்க 2 பேருமே குடும்பம் நடத்துங்க, நான் வளகாப்புக்கு வர்றேன். உனக்கு என்னடா வேணும்? எடுவட்ட வலை தங்கச்சி போய் இந்த தடவை மயிர் மேனே எங்க மச்சான் தடவுனே வெட்கப்பட்டு என்னைய கட்டி பிடிச்சதுங்க. மச்சான் ஃபீல் பண்ணாதீங்க, தங்கச்சியை சீக்கிரமா பாத்துறலாம். பக்கத்தில இருப்பேன் நான், பார்த்து ரசிப்பேன். பக்கத்தில இந்த வாய்ஸ் எங்க கேட்டிருக்கேன். இருந்து முழிப்பேன். போதும் முழிச்சிட்டாலும் மயிரை புடுங்கின மாதிரி இருக்கும். இந்த வாய்ஸ் சூப்பர் சிங்கர்ல கேட்டிருக்கேன், விஜய் டிவில. மச்சான் நான் கொடுத்து வச்சோனே மச்சான். என் குடும்பத்துக்கு சம்பந்தப்படுறீங்க மச்சான். அந்த தேங்காயை உடைங்க மச்சான். நீங்க கண்ணை புத்தி பாருங்க மச்சான். அப்பதான் நான் அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். ஏ ராசாத்திக்காக எங்கே கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடனா மைத்திலே தெரியும். அந்த முண்டை ஒரு அரைங்க மல்லு வெட்டி கட்டி இருக்கு, அதன் மீது மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு. மச்சானத்தான் கட்டி பிடிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. மச்சான் உன் தங்கச்சி
என்னைய கட்டி பிடிக்கும் போது மிச்சர் பாக்கெட் மாதிரி மொறு மொறுனுச்சு என்ன. நீங்க டயர்டா வந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு சாப்பிடுறது கொண்டு வந்திருக்கு மச்சான். ஏன் அத்தானு நீதானே, சட்டை பத்தானு நீதானே. அச்சா சிலைய திறந்து விடுங்க, நல்ல நேரம் போயிடும். நீங்க கண்ணை மூடி அழகு மணியானே, அழகா இருக்கானே. முகத்தை காட்டுட்டு நான் உன்னை வேண்டினது அண்ணே எனக்கு வெக்கமா. வெக்கப்படாது. என் பருத்தி, என் பாலு கோவா, என் தேனு முட்டாய் நின்றா மச்சான். என் அழகு தேவதைய பாருங்க மச்சான். போனேன். ஐயோ வெக்கப்படாரா மச்சான். நல்லா பாருங்க மச்சான். என்ன மாசரா இருக்கு? இல்ல மச்சான் வெக்கப்படுறா மச்சான். திருப்பி இன்னொருக்கு மூடி காட்டுங்க. ஐயோ யாருங்க என்ன அண்ணே, என் தங்கச்சி மகாலட்சுமி எப்படி இருக்கா மச்சான்? என்ன அண்ணே மச்சான் அழகா இருக்கும்னு இதுக்கு போயா நான் என்னை வாக்கப்பட சொன்னேன். ஏண்டா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏண்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கே தேடினாலும் கிடைக்காதுடா உனக்கு. மச்சான் உங்க தங்கச்சி எப்படி வர சொல்லுங்க. நான் மாட்டேன். ஐயோ உன்னை கட்டி பிடிக்க கூப்பிடுறாண்டி. நான் மாட்டேன். மச்சான் மடுவு தெரியுதா? அது இங்க வந்து நின்னு. நான் மாட்டேன். இருடா என் தங்கம். எனக்கு பிடிக்கல. ஏய் உனக்கு குச்சி முட்டாய் வாங்கி தரேன் அண்ணே பேசாம. மச்சான புடுக்கல. ஓ மச்சானுக்கு புடுக்கு இருக்கு. நீ நின்னு. ஒழுங்கா 2 பேர் நிக்கிற, செருப்பு அடிக்கவா? நின்னுமா. ஐயோ எனக்கு வேணாம். இது பேர் என்னடா சொன்னீங்க? அண்ணே இது பேர் என்ன? மச்சான் என் தங்கச்சி பேரு மகாலட்சுமி. இப்படி வாத்தா. என்ன மச்சான்? அம்மா மச்சான் மச்சான் எந்திரிக்க மச்சான். மச்சான் 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 மச்சான். அம்மா என்னை விட்டுருமா, நான் வாங்கணும். மச்சான் கால்ல விழுந்தாதான் கட்டி கொடுப்பேன்ல மச்சான். மச்சான் ஏன் அழகு தேவதை உங்களுக்கு தான் மச்சான். கால்ல விழுந்தாலும் அழுகாதீங்க. ஐயோ எங்கனே திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டில் வரக்கிறவன் போல இருக்காடா. இதுக்கு ஆத்தா இது மூஞ்சிய பாருங்க தா, இருதலை முனி பாம்பு மாதிரி. இதை கட்டிக்கிட்டு எவனாவது உசுறு வாழ முடியுமா? ஐயோ என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குதே மச்சான். என் தங்கச்சி அண்ணே எனக்காக நீ யார் காலையும் விழு. உன் தங்கச்சியை கொண்டு எரிடா. மச்சான் மகாலட்சுமியா நீ? மகாலட்சுமியா? பிடிக்கலன்னா தொடாத. உனக்கு பிடிக்கலன்னு என்ன தொடாத. நான் ஓட்ட வம்பா வந்து அன்னைக்கு மட்டும் நைட்டுல எங்க வீட்டுல பூரா பேர் அழகுகளுக்கு போன அன்னைக்கு வந்து நொட்டுனேன். நான் மாட்டேன்னு சொல்லும் போது அன்னைக்கு மாதிரி யாரு மாதிரி இருக்குன்னு சொன்னா உன் மேல மாதிரி குழந்தை வாசமா அடிக்குதுன்னு சொன்னேன். இப்ப மட்டும் ஊம்புற. மகாலட்சுமி மச்சான இனிமேல் என் தங்கச்சி கண்ணுல ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மிளகாய் அள்ளி போடுறாங்க. அண்ணே மச்சான் வேணாம்னு நான் புருஷனுக்கு என்னென்ன பண்ணுவேன். நாண்டுகிட்டு செத்துடுறா. ஓடா குந்தாணி நீ இருக்கும்போது நான் எனக்கு என்னடா கவலை. மகாலட்சுமி மூஞ்சி வேற வெறுகு எங்கேன்னு. இதை வச்சு குடும்பம் நடத்தி நான் மயத்தை புடுங்கினேன். என் பாவம் உன்னை சும்மா விடாது. உன்னிட்டு நான் 3 மாசம் முழுகாம வர இருக்கேன். அந்த குழந்தை பிறக்காது, வயிற்றுலேயே கருகி போயிடும். முதல்ல ஏத்தா பிடிச்சிருக்கீங்க கக்கா கக்காண்டு இங்கே வந்து நின்று வாருங்க. எனக்கு வேதனை ஏத்தா. அது சேலைக்கு ஜாக்கெட்டு மேட்ச பார்த்தியா? ஐயோ நான் உனக்கு பத்துன்னு மொத்தம் அத்தி ஓட்ட பல்லுக்கு அதுக்கு இரச அடிச்சிருச்சாடா. பல்லுக்கிட்ட கீறி விட்டுட்டாலே. ஐயா ஒரு 65 ரூபா கொடுத்து வச்சுக்கிறீங்களா ஐயா? ஆசையில 10 எட்டி நத்து ஒண்ணு நட்டு வச்சவா பூவாய். நான் உன்னை ஏமாத்திட்டேன். ஏன் மாத்துன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மகாலட்சுமி. கல்யாணம் ஆனா என்ன மச்சான்? சப்புன்னு அரைஞ்சுக்கிறேன். என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன்.
கண்ணே ஒரு பொண்டாட்டி தானா? கண்ணே ஆனந்தலட்சுமி ஆனந்தலட்சுமி என்ன மாமா சந்தோஷம்? என்ன ஒரு மாதிரி சத்தம் சரக்கு சரக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அது? நேத்து எரிச்சேன் பாதியிலே மழை வந்துருச்சு. இந்த யாருங்க அந்த பொம்பளை? யார் இந்த கிழவி? உங்க அக்கா. யாருக்கு அக்கா? ஏங்க இந்தாங்க மாமா மாமா எங்க பெரிய தங்கச்சி அம்மாச்சி மாதிரி இருக்கு, அதை போய் எங்க அக்கான்னு சொல்றீங்க. அந்த கிழவி மாதிரி இருக்காங்க. நீ தான் கிழவி. இவதான் உங்க அக்கா. கிழவி மாதிரி இருக்க அந்த பொம்பளை போய் அக்கான்னு சொல்றீங்க. எனக்கு 3 மாசம் சேனையா இருக்கா. என்னது? என் தங்கச்சி மாசமா இருக்கா? என்னது தங்கச்சி? மச்சான் நீங்க அப்பாவாக போறீங்களா? ஏய் உங்க மச்சான் வரல கூட என் மேல பட்டதுல அப்புறம் நான் மாசமா இருப்பேன். அதெல்லாம் மாசமா நான் சும்மா தான் இருக்கேன். என் தங்கச்சி மகாலட்சுமி. யார் இந்த பொம்பளை மாசமா இருக்கா? பொம்பளை இதுக்கு எங்க இருக்கு என்னன்னு தெரியல. இது மாசமா பொம்பளை இருக்கா? பொம்பளைன்னு சொன்னா ஒட்ட புடிச்சு அறுத்து விட்டுக்காரு. புடிச்சு துருப்பி அறுத்து வாயில வச்சுப்படி. ஆறு நச்சு நச்சுன்னு தட்டி வாயில வச்சு விட்டு. ஏங்கடி ஏன் வாயில வைக்கிற? பிச்சுப்படி ஓடி போய் மரியாதை. ஆறு பிச்சு போறேன். மகாலட்சுமி சண்டை வேணாம். என்ன சண்டை வேணாம்? இருங்க அவன் என்னமோ சொல்ல வரான். சண்டை வேணாமா? சண்டை ஏண்டி எரோட்ட முண்டை என்னடி பேச மடுவ மர என்ன இவ என்ன கால அழகா இருக்காவ? என்ன என்ன கால அழகா இருக்கு? இருப்பாரு. காலையில ஐயோ என் மச்சான சாச்சிட்டாங்களே. எவளாவது புருஷனை ஒப்பு வைக்கும் போது பெத்தா பிறந்தான். என் காலில் குறைத்தலாம் இல்ல கையில குறைத்தலாம் இல்ல என் மண்டையில குறைத்தலாம். இருங்க அவன் என்னமோ சொல்ல வர. ஓ என் பெட்டி உடைய போதே. மரியாதையா போயிருங்க. என் புருஷன் எப்படி இருந்தாரு? என் மேலே உசுரா இருந்தாரு. இப்போ பின்னாடி தெரியுறாரு. என் தங்கச்சியை எப்படி அடக்கமா வளர்த்திருக்கேன் பாரு மச்சான். இந்த எனக்கு கோபம் வந்துச்சு. என்ன வச்சிருக்க? அதுல என்னமோ அது எந்த இதை பிரைத்து நீ வச்சிருக்கான மயிர்மை. மகாலட்சுமி சண்டை வேணாம். ஐயோ என் புருஷனை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறாங்க? இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னதான் கிளி மாதிரி பொண்ணு இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி பார்த்து யார குரங்கு? அடி பாதகத்தை உள்பாவிட இல்லாம டிவி கவரத்து. மச்சான் என் தங்கச்சி முடி இல்லாம இந்திரா காந்தி மாதிரியே இருக்கா மச்சான். ஒரு பாவாடை வாங்கி கட்ட வக்கல இந்த முண்டை பின்னாடி போய் திரியுது. ஆனா அடுப்படியில வேலை பார்த்தானே இலை ஒட்டிக்கிருமே. என்னது? தங்கச்சி நம்மளே விடிய வச்சிரு. நாரதர் எதுக்கு தாவ? அம்மா வலிக்குதா? மெதுவா செய்யவா? ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்யவா? தங்கச்சி ஓடி ஓடி வா. ஓடோடி வா என் தங்கமே, என் வைரமே. அம்மா என்ன எப்படி ஒரு தடவை செஞ்சிருக்கியா? அவளை மட்டும் கட்டி பிடிக்கிற. நல்லது இந்த ஆலமையில போ அந்த கருவாப்புள்ளைய கட்டி. பாவாடைய பாரு எந்த கவரை கட்டிட்டு வந்தோம். முக்குத்தி பூ மேலே காத்து உட்காந்து பேசுறம்மா. உட்காந்து பேசையிலே தீரே உள்ளூர ஊருதம்மா. அடைய நாம் ஒரு
இந்த ஊருக்கு அந்த குடும்பம் என்னாச்சு? நம்ம குடும்பம் என்ன ஆச்சு? ஐயோ நம்பிராஜ குடும்பம் நடுத்தரவுல நிக்குது. ஐயோ நான் என்ன செய்வேன்? நம்பிராஜ குடும்பம் நடுத்தரவுல நிக்குதா? என்னடி நடக்குதுங்க? ஐயா 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 என்ன ஒப்பார வச்சிட்டு இருக்கீங்க? நீ ஒரு பக்கம் அழுகுற, இது ஐயா ஒரு ஐயா பக்கம் ஐயா ஐயா ஏய் என்னடி நடக்குதுங்க? அண்ணா என்ன பிரச்சனை? அம்மா அண்ணா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு பிறக்க போகுது. ஏய், என்ன இது திடீர்னு குண்டாத்துக்கு போற? நம்ம குடும்பத்துக்கு அப்படி அம்மா ஏதாவது போனே அம்மா அண்ணா ஏழு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அம்மா தான் வீட்டுல தயாரா இருக்காங்க. அப்ப அம்மா நம்மளுக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போகுது அண்ணி. போனே என்னது அண்ணா? இது என்னது? அதே காராச்சேவு. காராச்சேவா? சுடுகாட்டுல எரிஞ்ச பாதி போனோம். எதுக்கு இங்க வந்திருக்கு? அண்ணா மேல வருதுனே, அண்ணா இங்க வருதுனே, வருதுனே. ஐயோ எனக்கு நாத்தனாவா? எப்படி நாத்தனா? எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனாரு, நீங்க நாத்துனாரு. எதடி எது? கர்ணக்கிழங்கு மூடைய கர்ணகிழங்கு கத்த 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 கத்த. ஒரு நாள் கூட தக்காளி முட்டை ஏத்துறதுல எப்படி ஏத்துறதால எப்படி நாத்தனாடி? மரியாதையா பேசுங்க. மரியாதை பேச. உனக்கு என்னடி மரியாதை பேசுங்க? யாரை சொல்ற? யாரை சொல்ற? ஏத்தா நீ என்ன கும்பு வலை இருக்கியோ? பொல்லந்து போட பொல்லந்து. மரியாதை யாரடி பேச சொல்ற? இடத்துக்கு தலைவி நானே. நான் வச்சாதான் சட்டம். நீ என்ன மரியாதை? அண்ணே மரியாதை அந்த பிள்ளைய போக சொல்லு, இல்ல அடிச்சு மண்டை கண்டல உடைச்சு விடுவேன். வயித்துல என் வாரிசு வளருது. ஐயோ கால கிறக மாடாது. ஓ டேஸ்ட் ஏன் இப்படி கன்றாவியா போச்சு கர்மாந்திரம்? இங்க வா, இங்க வா, இங்க வா. அட ஆடுகால மூதேவி. அம்மா 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 ஐயோ ஏய் அம்மா என்று அழைக்க. என்னது கிறுக்கு முண்டா? கிறுக்கு முண்டாமே, தண்டத்துக்கு பிறந்த முண்டாமே. இங்க வா. என் தங்கச்சி மானத்தை வாங்குறீங்களே எல்லாரும். எனக்கு அழுகையா உன் தங்கச்சியா? உன் லட்சணத்துக்கு போதும் போதும் வம்பாட்டி பரப்பட போறேன் நீ பாட்டி. பறவை திட்டு இருக்கு. பெரட்டோ மற்றவர்கள் உள்ள போய் பேசுறோம். ஆலலோ 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 சாலலோ அதெல்லாம் தண்ணி தான் ஊத்துறோம். ஆலலோ 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 சாலலோ ஆலலோ. ஐயோ மானம் கப்பல்ல ஏறுது பாரு. என்ன வடகம் காய போறீங்க? இங்க வா. என் தங்கச்சி மாசமா இருக்கும்போது குதிக்காத இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. நில்லு 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 நில்லு. இங்க வா, இங்க வா, இங்க வா, நில்லு. பெண் என்றால் அச்சம்படம், நாணம், பயிர்ப்பு இருக்கணும். உன்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா? என்கிட்ட 3 இருக்கு. உங்க அண்ணன் பைப் இருக்கு. என்ன கொஞ்சம் கொஞ்சம் பூச்ச நாச்சமே இல்ல பொம்பளை பிள்ளைனா? இது உண்மையிலேயே பொம்பளை பிள்ளை தானடி? ஒரு பறவை போகல. என்ன காரணம்? கண்ணர் கூடாது. யாரு கடந்தாலும் மாறு கடை நிற்காது. கூட்டமான விரட்டமா ஆளுக்கு ஒரு புறமா இருந்து முருகனை நினைத்து பறவையை விரட்டணும். போலாமா?